திருக்குறள் கதைகள் கதை எண் 293. 6 மாதங்களுக்கு பிறகு. ஒரு நல்லவருக்கு எதிராக பொய் சொல்ல சொல்லிங்க சார், தப்பு இல்லையா என்றான் நவநீத். நீ பொய் சொல்ல போறதில்லப்பா, நமசிவாயத்துக்கு லஞ்சம் கொடுத்துதான் ஒத்து சொல்ல போறாரு. அவரு நமசிவாயத்தோட அறைக்குள்ள போனதையும் நமசிவாயத்துக்கிட்ட ஒரு கவர் கொடுத்ததையும் கண்ணாடி தெரு வழியா பார்த்துதான் சொல்ல போற, அவ்வளவுதானே என்றார் சுந்தரலிங்கம். சார், நமச்சிவாய அறைக்குள்ள யாரும் போனதையும் நான் பார்க்கல, அவர்கிட்ட கவர் கொடுத்ததையும் நான் பார்க்குறேன். ஒரு நல்ல மனுஷனை பற்றி பொய்யான தகவல் சொல்லி அவரை மாற்ற வைக்கிறது தப்பு சார். யாருப்பா நல்ல மனுஷன்? இந்த ஆள் வந்ததுலேருந்து நமக்கு வர வருமானம் போயிடுச்சு. அவர் லஞ்சம் வாங்க மாட்டாங்கிறதுக்காக நாம் எதுக்கு கஷ்டப்படணும்? ஒரு சின்ன செட்டப் பண்ணி அவர் லஞ்சம் வாங்குற மாதிரி காட்டிட்டா அவர் தூக்கிடுவாங்க. அவர் இடத்துல வேறு யார் வந்தாலும் நமக்கு பாதிப்பு இருக்காது. தப்பு செய்யாத ஒருத்தரை வேலையை விட்டு தூக்கி விடுறது எப்படி தான் சரியாகும்? ஆனால் நீ யாருப்பா? அவருக்கு வேலையெல்லாம் போகாது. ஒரு மாதம் சஸ்பெண்ட் பண்ணிட்டு என்கொயரின்னு ஒன்று நடத்துவாங்க. அதுக்கப்புறம் அவரை வேற இடத்துக்கு மாற்றிடுவாங்க. 2 மாதம் கழித்து எல்லாருமே அதை மறந்துடுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்காததுக்காக அவர் கொடுக்குற சின்ன விலை இது, அவ்வளோதான். நீ வேலையில் சேர்ந்து 1 வருஷம் கூட ஆகலை. சம்பாதிக்க வேண்டிய வயசு இது. உன் பழப்ப கெடுக்கிற ஆளை அப்புறப்படுத்துகிற விஷயம் இது, அவ்வளவுதான் என்றார் சுந்தரலிங்கம். நவநீத் அலைமனதுடன் தலையாட்டினான். சுந்தரலிங்கம் ஏற்பாடு செய்தபடி ஒரு விண்ணப்பதாரர் தன் விண்ணப்பத்தை பரிசீலிக்க நமச்சிவாயம் தன்னிடம் 10,000 ரூபாய் பணம் கேட்டதாகவும், அதன்படி ஒரு கவரில் 10,000 ரூபாய் பணம் வைத்து அவர் அறைக்கு சென்று அதை அவரிடம் கொடுத்ததாகவும் சொன்னார். அவர் நமச்சிவாயத்தின் அறைக்கு சென்றதையும் அவரிடம் ஒரு கவர் கொடுத்ததையும் தான் பார்த்ததாக நவநீத் கூறினான். நமச்சிவாயத்தின் அறையில் சுந்தரலிங்கம் முன்பே வைத்திருந்த 10,000 ரூபாய் பணம் அடங்கிய கவர் எடுக்கப்பட்டது. நமச்சிவாயம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அவர் மீது விரைவிலேயே விசாரணை துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டது. நவநீத் நமச்சிவாயத்தின் பார்வையை தவிர்த்தார். அவர் அலுவலகத்தில் இருந்தவரை அவர் கண்ணில் படாமல் பார்த்து கொண்டார். தான் செய்த செயல் பற்றி அவனுக்கு ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. இது நடந்து 2-3 நாட்களுக்குள்ளாகவே எதிர்பாராத விதமாக நவநீருக்கு ஒரு பெரிய தனியார் நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. போபாலில் வேலை. தன் அரசாங்க வேலையை ராஜினாமா செய்தார் நவநீத். நமச்சிவாயத்தின் மீது விசாரணை நடக்கும்போது வந்து சாட்சியம் அளிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவன் வேலையிலிருந்து விடுவிக்கப்பட்டான். நவநீத் போபாலுக்கு வந்து 6 மாதங்கள் ஆகிவிட்டன. இதுவரை விசாரணைக்காக அவன் அழைக்கப்படவில்லை. சுந்தரலிங்கத்தின் தொலைபேசி எண் அவனிடம் இருந்தபோதும் அவர் அவருக்கு போன் செய்து கேட்கவில்லை. ஒருவேளை அவன் சாட்சியம் அவசியமில்லை என்று அவர்கள் முடிவு செய்திருக்கலாம். தானே ஏன் வருவில் போய் தகவல் அறிய உட்பட வேண்டும் என்று நினைத்து பேசாமல் இருந்து விட்டான். நவநீத் சாலையில் நடந்து கொண்டிருந்த போது எதிரே சற்று தொலைவில் நடந்து வந்து கொண்டிருந்தவனின் முகம் பரிச்சயமானது போல் தோன்றியது. நவநீதின் வயிற்றுக்குள் இனம் தெரியாத ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஏன் இப்படி என்று அவன் யோசிக்க ஆரம்பித்த போதே அந்த மனிதர் நமச்சிவாயம் போல் இருக்கிறாரே என்று தோன்றியது. ஆமாம், அவரேதான். இங்கே எப்படி வந்தார் அவர்? ஒருவேளை என்னை பார்க்கத்தான் போபாலுக்கு வந்திருக்கிறாரோ? அவரை தவிர்த்து ஏற்பக்கம் போக நினைத்தான். ஆனால் போக்குவரத்து அதிகம் இருந்ததால் சாலையை கடக்க முடியவில்லை. அதற்குள் அவர் அருகில் வந்து அவன் தோளை தொட்டு திருப்பினார். ஏண்டா, பொய் சொல்லி என்னை மாட்டி விட்டுட்டு இங்கே ஓடி வந்துட்டா நான் விட்டுவிடவே நினைச்சியா? நீ எங்கே போனாலும் எனக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் என்றார் அவன் தோளை அழித்தபடி. அவரிடமிருந்து தன்னை விடுவித்து கொண்டு வேகமாக ஓடினான் நவநீத். வீட்டுக்கு போனதும் சுந்தரலிங்கத்தை தொலைபேசியில் அழைத்து விவரத்தை சொல்லி, அவர் எப்படி இங்கே வந்தார் என்றான் நவநீத். சுந்தரலிங்கம் பெரிதாக சிரித்துவிட்டு, நீ கிளம்பி போன கொஞ்ச நாள்லேயே நமச்சிவாயம்
மாற இறந்து போயிட்டாரு. உனக்கு ஏதோ மனப்பிரமை, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க, சரியாயிடும் என்றார். அறத்துப்பால் துறவரவியல் அதிகாரம் 30 வாய்மை குறள் 293. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்தவன் தன்னெஞ்சே தன்னை சுடும். பொருள்: தன் மனதுக்கு தெரிந்த ஒன்றை பற்றி பொய் கூறக்கூடாது. அவ்வாறு கூறினால் நம் நெஞ்சே நம்மை சுடும். நன்றி.